Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனலில் ஜிஆர்டியோட நியூ அண்ட் அப்டேட்டட் கோல்டு சிட் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். இது முதல்ல இருந்த மாதிரியே கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அப்படின்னு இந்த ஸ்கீம் மாற்றிருக்காங்க. பழைய ஸ்கீமே இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 11 மந்த் ஸ்கீம் தான். இது ஃப்ளெக்ஸி ஸ்கீமு உங்களுக்கு அமௌண்ட் பேஸ்டாகவும் ஆட் ஆகும், வேல்யூ பேஸ்டாகவும் ஆட் ஆகும். நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு உண்டான கிராம்ஸும் கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த அமௌண்ட்டும் இருக்கும். நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு எது பெனிஃபிட்டோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் உங்களுக்கு 18% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கிறத எடுத்திங்கன்னா அது மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கோல்டு ஜுவல்லரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது வேஸ்டேஜில். டைமண்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 15% ஆஃப் பர் கேரட்டும் 30% ஆன் மேக்கிங் சார்ஜும். சில்வர் ஆர்டிகல்ஸ் எடுத்திங்கன்னா 50% ஆஃப் ஆன் வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜ், ரெண்டுலேயுமே 50% ஆஃப் இருக்குது. ஒருவேளை நீங்கள் 5th மந்த்லேயே டிஸ்கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இருக்காது. 6th மந்தில் டிஸ்கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் 50%, 7th மந்த்னா 60%, 8th மந்த்னா 70%, 9th மந்த்னா 80% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. அந்த 18% விஏ டிஸ்கவுண்ட்டில் 50, 60, 70, 80 அந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். ஒருவேளை 10th மந்த்தில் டிஸ்கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தாலோ 11th மந்த்தில் முடிச்சுட்டு எடுத்தாலோ உங்களுக்கு 100%, 18% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் எக்ஸ்ட்ரா வெயிட்டோ அமௌண்ட்டோ எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபுல் வேஸ்டேஜ் நீங்கள் தான் பே பண்ணணும். இப்போ அந்த வேஸ்டேஜில் 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் ஆஃபராக. ஜிஎஸ்டி ஃபுல்லாகவே நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் நீங்கள் டைரெக்டாக ஷோரூமில் வேணாலும் போய் பே பண்ணலாம், இல்லைனா ஆன்லைன் பேமெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் முன்னாடியே டிஸ்கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அமௌண்ட்டாக திருப்பி தர மாட்டாங்க, ஜுவல்லரியாக மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். எவ்ரி மந்த் நீங்கள் கண்டினியூஸாக பே பண்ணணும். இடையில பே பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா டிஸ்கண்டினியூ ஆகிரும். அட்வான்ஸ் பேமெண்ட் 1 மந்த்தை விட அதிகமாக நீங்கள் பே பண்ண முடியாது. கிஃப்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட்ஸ் வாங்கிக்கலாம். 11th மந்த் நீங்கள் பே பண்ணி முடித்ததையுமே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் எங்கே வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.